தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஆண்டுக்கு 18 நாட்கள், தொடருக்கு 2 நாட்கள் என்று மட்டுமே நடத்துவதா என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைதான் ஜனநாயகத்தின் நாற்றாங்கால் என்று கூறியுள்ள அவர், அங்கிருந்துதான் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆனால் நாற்றாங்கால்களையே கருக செய்து ஜனநாயகத்தை வளரவிடாமல் அழிக்கும் பணியைத்தான் திமுக அரசு செய்கிறது என்றும் அவர் சாடியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இதுவரை இல்லாத வகையில் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்று முடிந்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். விடுதலைக்கு பிந்திய தமிழக சட்டப்பேரவையின் 72 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு நாள் மட்டும் கூட்டப்பட்ட கூட்டங்களை தவிர ஒரு கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றிருப்பது இதுவே முதல் முறை. அதேபோல் நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக 18 நாட்களுக்கு மட்டும்தான் பேரவை கூடியிருக்கிறது. கடந்த 72 ஆண்டுகளில் மிக குறைந்த நாட்களுக்கு சட்டப்பேரவை நடைபெற்ற ஆண்டும் இதுதான். அதிலும் ஆளுநர் உரை, நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை தாக்கல் செய்யப்பட்ட 3 நாட்களையும் விக்கிரவாண்டி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தியின் மறைவு மற்றும் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து உயிர் இழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவை ஒத்திவைக்கப்பட்ட நாளையும் கழித்துவிட்டால் மொத்தம் 14 நாட்கள் மட்டும் விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. அதிலும் துறை மானிய கோரிக்கைகள் மீது 8 நாட்கள் மட்டுமே விவாதம் நடந்துள்ளது. தமிழ்நாடு அரசில் மொத்தம் 55 துறைகள் உள்ளன. அவற்றில் மானிய கோரிக்கைகள் மீது வெறும் 8 நாட்களில் விவாதம் நடத்தப்பட்டால் அது எந்த அளவுக்கு தரமானதாக இருக்கும்? ஆண்டுக்கு வெறும் 14 நாட்கள் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டால் 234 தொகுதிகளின் உறுப்பினர்களும் தங்கள் தொகுதியின் பிரச்சனைகள் குறித்தும் எந்த அளவுக்கு பேச முடியும் என்ற அக்கறை திமுக அரசுக்கு சிறிதும் கிடையாது. அதிக நாட்களுக்கு அவைக்கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிக அளவில் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு அவையை நடத்துகிறது. பேரவை கூட்டங்களை மிக குறைந்த நாட்களுக்கு மட்டுமே நடத்துவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு புதிதல்ல. 2021ஆம் ஆண்டு பொறுப்பேற்ற திமுக அரசு 2021ஆம் ஆண்டில் 27 நாட்கள், 2022ஆம் ஆண்டில் 34 நாட்கள், 2023ஆம் ஆண்டில் 29 நாட்கள் மட்டுமே அவையை நடத்தியிருக்கிறது. ஆண்டுக்கு 100 நாட்கள் அவையை நடத்துவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மொத்தமாக 4 ஆண்டுகளில் சேர்த்தும் கூட 108 நாட்களுக்கு மட்டும்தான் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 4 ஆண்டுகளில் மொத்தம் 400 நாட்களுக்கு நடத்தப்பட வேண்டிய அவையை அதில் 27 விழுக்காடு அளவுக்கு மட்டுமே நடத்தியிருக்கிறது திராவிட மாடல் அரசு. உறுதி அளிக்கப்பட்டதில் 4/3 பங்கு நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த மறுப்பதன் மூலம் ஜனநாயகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளது. இதன் மூலம் மக்களின் பிரச்சனைகளும் ஆட்சியாளர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் விவாதிக்கப்படுவதை திமுக அரசு தடுத்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு சில துறைகளை தவிர மற்ற துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது ஒரு நாளைக்கு ஒரு மானிய கோரிக்கை என்ற அளவில் விவாதம் நடைபெறும். ஆனால் நடப்பாண்டின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக 7 துறைகளின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அதில் சராசரியாக 7 பேரை கூட பேச விடாமல் விவாதம் நடத்தும் அளவுக்கு பேரவை அலுவல் நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையில் 375ஆம் வாக்குறுதியாக நாடாளுமன்றம் மற்றும் சில மாநிலங்களின் சட்டப்பேரவைகளின் கூட்ட நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதைப் போன்று தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளும் நேரலை செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. வினா விடை நேரம் மட்டுமே முழுமையாக நேரலை செய்யப்படும் நிலையில் மற்ற தருணங்களில் ஆளும் கட்சியினர் உரைகளும் அவர்களை புகழ்ந்து பாடுபவர்களின் உரைகளும் மட்டும்தான் நேரலை செய்யப்படுகின்றன. அரசுக்கு எதிராக எவரேனும் பேசினால் உடனடியாக நேரலை ரத்து செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சிகளைக் கண்டு ஆளும் கட்சி ஏன் இந்த அளவுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்பது தெரியவில்லை. சட்டப்பேரவைகள்தான் ஜனநாயகத்தின் நாற்றங்கால்கள். அங்கிருந்துதான் ஜனநாயகம் தழைக்க வேண்டும். ஆனால் நாற்றங்கால்களையே கருகச் செய்து ஜனநாயகத்தை வளரவிடாமல் அழிக்கும் பணியைத்தான் திமுக அரசு செய்கிறது. அனைத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சரியான நேரத்தில், சரியான முறையில், சரியான தண்டனையை அவர்கள் தருவார்கள் என மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.